2016 2021 2 முறை விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. இன்றைக்கு விவசாய பணிகள் தடையில்லாமல் நடைபெறுவதற்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில. எடப்பாடியாரை ஏன் முதல்வராக்க வேண்டும்? தன்னுடைய ஆட்சி காலத்தில் 2 முறை விவசாயிகள் கடனை ரத்து செய்தவர் எடப்பாடியார். புயல்கள், பருவமழை தாமதம், கொரோனா என பல்வேறு இடர்பாடுகளில் விவசாயிகள் சிக்கி தத்தளித்துக் கொண்டிருந்த போது 2021 பிப்ரவரி 5ஆம் தேதி கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்தவர் அன்றைய முதல்வர் எடப்பாடியார். கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் பெற்ற 16.43 லட்சம் விவசாயிகள் கடன் நிலுவைத் தொகையான 12,110 கோடி ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். நானும் ஒரு விவசாயி, விவசாயிகளை அதிகமாக நேசிப்பவன். வேளாண் பெருங்குடி மக்களின் இன்னலை தீர்ப்பதே எனது முதல் கடமை என்று கூறி 12,000 கோடி ரூபாய் விவசாய கடனை ஒரே கையெழுத்தில் ரத்து செய்தவர் நமது எடப்பாடியார். நான் ஒரு விவசாயி என்கிற அடிப்படையிலே அந்த பாதிப்பை உணர்கிறேன். அதன் அடிப்படையிலே இந்த கடன் தள்ளுபடி அறிவிக்கிறேன் என்றார். உண்மையிலே மனசுக்குள் முதல்வர் அவர்களை பாராட்டுகின்ற வகையிலே எங்களுக்கு ஒரு நெஞ்சார்ந்த ஒரு உணர்வு ஏற்படுகிறது. எடப்பாடி அவர்கள் விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சிருக்காரு. மிக மிக எங்களுக்கு நன்றி. அவங்களுக்கு தலை குனிஞ்சு நான் நன்றி செலுத்துகிறேன். இதனால் சுமார் 16 லட்சம் விவசாயிகளின் கடன் சுமை நீங்கியது. அதோடு மட்டுமல்ல, வயல்களில் தடையின்றி நீர் பாய மும்முனை மின்சாரம் அளித்தவர் நமது எடப்பாடியார். எனவே நமது எடப்பாடியாரை மீண்டும் முதல்வராக்குவோம். முதல்வராகட்டும் எடப்பாடியார், முதன்மையாகட்டும் தமிழ்நாடு.